ஹலோ ஆல். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜாவாவோட சின்டாக்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். ஜாவாவோட சின்டாக்ஸ்னா என்ன? அதோட ரூல்ஸ் என்ன? அதை எப்படி எழுதணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம். இது 3 பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க வந்து இப்போ ஒரு பேசிக்கா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது 3 பத்தி கம்பல்சரி தெரிஞ்சா தான் நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்கா ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, இத பத்தி ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இத பத்தி நீங்க தெரிஞ்சா தான் ஒரு ஃப்ரெஷர் லெவல் இன்டர்வியூக்கே நீங்க போக முடியும். ஸோ இத பத்தி கம்பல்சரி இன்டர்வியூல உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நீங்க இந்த கிளாஸ்ல கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேடிகே. ஜேடிகேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத போறீங்க அப்படின்னா, லைக் நீங்க நோட் பேட்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து நீங்க ஜாவா கோட் எழுதணும் அப்படின்னா, நீங்க அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோட் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எந்த ஒரு கோட் ரைட் பண்றதுக்கோ, இல்ல கம்பைல் பண்றதுக்கோ, இல்ல அத ரன் பண்றதுக்கோ, நீங்க தனித்தனியா ஏதாவது அப்ளிகேஷனோ, இல்ல சாஃப்ட்வேரோ நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த ஜேடிகேங்கிற ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட்ட வந்து உங்களோட சிஸ்டம்ல நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல லினக்ஸோ இல்ல நீங்க என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும், இந்த ஜேடிகே லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க ஜேடிகே வெர்ஷனை வந்து உங்களோட சிஸ்டம்ல, உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்றதுக்கு, கம்பைல் பண்றதுக்கு, அதை டீபக் பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜாவாவோட டெவலப்பர்ஸே வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி கோட் எழுதுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கோட் ரைட் பண்றதுக்கு, கம்பைல் பண்றதுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கோட் ரைட் பண்ண போறீங்க, ஜாவா படிக்க போறீங்க அப்படின்னாலே இந்த ஜேடிகேவை வந்து உங்களோட சிஸ்டம்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறது தான் ஜேடிகே. அதோட அக்ரானமி தான் ஜேடிகே. இஸ் a சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் யூஸ்டு டு டெவலப் ஜாவா அப்ளிகேஷன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜேடிகேங்கிறது இஸ் a சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இட் இஸ் யூஸ்டு டு டெவலப் ஜாவா அப்ளிகேஷன். நீங்க டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஜேடிகேவை உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு, என்விரான்மெண்ட்ல வந்து அந்த நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லைங்களா? அந்த பாத்த வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜாவா ப்ரோகிராம் ரைட் பண்றப்போ எந்த ஒரு எரரும் இல்லாம ஈஸியா நீங்க சிம்பிளா கோட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் டூல்ஸ் ஃபார் டெவலப்பிங் ஜாவா அப்ளிகேஷன். நீங்க ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் மேண்டட்டரி டூல்ஸ்லாம் தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாமே இதுவே ப்ரொவைட் பண்ணும். நீங்க ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு கோட் ரைட் பண்றீங்க. ரைட் பண்றதுக்கும், அந்த கோட வந்து கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சிங்கிற ஃபைல் உங்களுக்கு வேணும். இப்போ நீங்க வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, நோட் பேட்லயும் வந்து ஜாவா ப்ரோக்ராம் எழுதுவாங்க. நீங்க அப்படி எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க கோட் கம்பைல் பண்றதுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்க கம்பைல் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க இந்த டெவலப்மெண்ட் கிட் வந்து டூல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளா முடிக்கிற மாதிரி ஒரு ஐடிக்குள்ளே நீங்க இதெல்லாம் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் கம்பைலர், ஜேஆர்இ அண்ட் டீபக்கிங் டூல்ஸ். இந்த டெவலப்மெண்ட் கிட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைலர், ஜேஆர்இ நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு தேவையான ஃபைல்ஸ், மேண்டட்டரி லைப்ரரிஸ் எல்லாமே அதுக்குள்ளவே இன்க்ளூட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜேடிகே வந்து யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ். நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து தான் இதை யூஸ் பண்றாங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா டு ரைட், கம்பைல் அண்ட் டீபக் ஜாவா ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா யூஸ்ட் பை டெவலப்பர்ஸ் டு ரைட், கம்பைல் அண்ட் டீபக் ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கும், அதை கம்பைல் பண்ணுறதுக்கும், டீபக் பண்ணுறதுக்கும், எரர் ஏதாவது இருந்தால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் இந்த
ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவால பார்த்தீங்கன்னா, ஜேவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கோட பைட் கோடா கன்வெர்ட் பண்ணி, நம்ம சேவ் பண்ற டாட் ஜாவாங்கிற ஃபைல வந்து கிளாஸ் ஃபைலா கம்பைலர் கன்வெர்ட் பண்ணி குடுக்கும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜேவிஎம் வந்து பைட் கோட மெஷினுக்கு புரியிற மாதிரி ஒரு கோடா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது எந்த வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வேணா நீங்க அத ரன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஜேடிகே, ஜேஆர்ஏ, ஜேவிஎம் இது 3ம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் தான் இது. இப்போ நீங்க விண்டோ யூஸ் பண்றீங்கன்னா, விண்டோ சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா, அதுல தனியா ஜேடிகே நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஓஎஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அது வந்து அதுக்கு தேவையான அதுக்கு சம்மந்தப்பட்ட ஓஎஸ் தான் நீங்க லைக் ஜேடிகே தான் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோஸ்க்கு தனியா, லினக்ஸ்க்கு தனியா, மேக்க்கு தனியா அந்த மாதிரி நீங்க என்ன ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜேஆர்இ. அப்புறம் இங்க வந்து இந்த ஜேடிகே இருக்கு பார்த்தீங்களா? ஜேடிகேக்குள்ள நமக்கு என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேடிகேங்கிறது நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்க சிஸ்டம்லனா, அதுல என்ன ஆட் ஆனா வரும் பார்த்தீங்கன்னா, ஜேஆர்இ பிளஸ் டெவலப்மெண்ட் டூல். நமக்கு ஜேடிகே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜேஆர்இயோ இல்ல ஜேவிஎம்மோ உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நீடும் கிடையாது. ஏன்னா ஜேடிகேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜேஆர்இ ஜாவா ரன் டைம் என்விரான்மென்ட்டும், நம்ம டெவலப் பண்றதுக்கு தேவையான டெவலப்மெண்ட் டூல்ஸும் அதில இன்க்ளூடா இருக்கும். ஸோ நீங்க செப்பரேட்டா போயிட்டு ஜேஆர்இயோ இல்ல ஜேவிஎம்மோ இன்ஸ்டால் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஜேஆர்இன்னா பார்த்தீங்கன்னா, ஜாவா ரன் டைம் என்விரான்மென்ட். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேவிஎம் நான் சொன்ன மாரி ஜாவா வெர்ச்சுவல் மெஷின். நம்ம சோர்ஸ் கோட பைட் கோடா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், அத மெஷினுக்கு புரியிற மாதிரி மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி மாத்தும் இல்லைங்களா? அதுதான் ஜேவிஎம். ஜாவா வெர்ச்சுவல் மெஷின். இந்த ஜேஆர்இக்குள்ள தான் ஜேவிஎம்மும் கிளாஸ் லைப்ரரீஸும் இருக்கும். ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். Java Runtime Environment. JRE is a software package that provides Java Virtual Machine. இதுதான் பார்த்தீங்கன்னா Java Virtual Machine வந்து ப்ரொவைட் பண்ணுது. That provides Java Virtual Machine and class libraries and other components to run applications in Java. இப்போ உங்களுக்கு வந்து ஜேவிஎம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஜேஆர்இ மட்டும் உங்களோட சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஏன் சப்போஸ் நீங்க இப்போ கோடு ரைட் பண்ணணும். கோடு இன்னும் ரைட் பண்ணல. கோடு கம்பைல் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னும் கோடே ரைட் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து ஜேடிகே டவுன்லோட் பண்ணி, நீங்க கோட் ரைட் பண்ணிக்கலாம், கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். 3மே நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி கோடு இருக்கு. அத கம்பைல் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் நீங்க அந்த கோட ரன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜேஆர்இ மட்டும் கூட உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜேடிகே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜேடிகேக்குள்ளவே இன்க்ளூடடா ஜேஆர்இ இருக்கும். நீங்க கோட் ரைட் பண்றதுக்கு, கம்பைல் பண்றதுக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட் டூல் இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட கோட் இருக்கு. நான் கோட் ரைட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் கம்பைலும் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கோட் ரன் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னா, நீங்க இந்த ஜேஆர்இய மட்டும் உங்களோட சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜேஆர்இ இஸ் ஆல்சோ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். ஜேஆர்இ கூட பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் தான். அது நீங்க என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க அத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் ஜேவிஎம். ஜேவிஎம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேவிஎம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல எக்ஸிகியூஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜின். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமோட ஹார்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு ஹார்ட் ஒரு மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேவிஎம் ஜாவா வெர்ச்சுவல் மெஷின். Java Virtual Machine is an abstract machine that provides an environment for the execution of Java bytecodes. இப்போ நீங்க ஒரு ஜாவா டெவலப்மெண்ட் கிட் டூல் பார்த்தோம்ல, ஜேடிகே யூஸ் பண்ணி நீங்க ஒரு கோட் ரைட் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து எழுதுற கோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம்.
இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனோ, இல்ல ஒரு சாஃப்ட்வேரோ டெவலப் பண்ணணும் அப்டின்னா, அது கம்ப்யூட்டருக்கு என்ன மொழி தெரியுமோ, அந்த மொழியில பேசினா தான் கம்ப்யூட்டருக்கு புரியும் அப்டின்னு சொல்லியிருக்கோம். பட் நம்ம எஸ்டர்டே பார்த்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்போம். நாளைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நீங்க வந்து சிஸ்டமுக்கு புரியிற மாதிரி மொழியில பேசினா தானே நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தானே நம்ம ப்ரோகிராம் எழுதுறோம். ஸோ எப்படி அது கம்ப்யூட்டருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கோட் வந்து இங்கிலீஷ்ல தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிட்டு டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு நீங்க அது கம்பைல் பண்றப்போ, அந்த டாட் ஜாவாங்கிற ஃபைல் வந்து டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஃபைலா கம்பைலர் வந்து அத கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டாட் கிளாஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேவிஎம் கிட்ட கொடுக்கும். இந்த ஜேவிஎம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைட் கோட மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். மெஷின் கோட் அப்படியே கன்வெர்ட் மெஷின் கோடுனா, மெஷினுக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் சிஸ்டமால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த ஜேவிஎம் தான் அந்த பைட் கோட மெஷின் லாங்குவேஜ், மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த பைட் கோடு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோடு தான் வந்து நீங்க என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வேணா அத ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மெயினான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேவிஎம். இந்த ஜேவிஎம் தான் பைட் கோட மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி நமக்கு குடுக்குது. அந்த கோடு தான் நம்ம என்ன ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். பார்த்தீங்களா? இங்க பாருங்க. The virtual machine that runs the bytecode generated by the compiler. It is a part of JRE and it is platform dependent but provides a platform dependent execution environment. It's a platform dependent but provides a platform independent execution. JVM பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் தான். பட் அது ப்ரொவைட் பண்ற அந்த மெஷின் கோட் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Converts bytecode into machine code and execute it on the underlying hardware. இதுதான் பார்த்தீங்கன்னா, கம்பைலர் குடுக்குற அந்த பைட் கோட மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி மெஷினுக்கு புரியிற மாதிரி லாங்குவேஜ்ல குடுக்குறது தான் இந்த ஜேவிஎம் தான் வந்து ஒரு ப்ரோகிராம்லயே ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிகியூஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா, ஜேடிகே பார்த்துருக்கோம். ஜேஆர்இ, ஜேவிஎம். இது ஜேடிகேங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த கிட் நீங்க எல்லாருமே இப்போ ஜாவா ப்ரோகிராம் ஒரு டெவலப்பர் பேசிக்கா நீங்க ஜாவா படிக்கணும், ஜாவா ப்ரோகிராம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ஜேடிகேவை உங்களோட சிஸ்டம்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்விரான்மென்ட் செட்டப் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரோகிராம் எழுதுறதுக்கு, ரைட் பண்றதுக்கு, கம்பைல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான டூல் வந்து இந்த டெவலப்மெண்ட் கிட்ல ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜேஆர்இ பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஆர்இ, ஜேவிஎம் இது 2மே வந்து ஜேடிகேக்குள்ளவே இன்க்ளூடடா இருக்கும். சப்போஸ் நீங்க ஜேடிகே டவுன்லோட் பண்ண வேண்டாம். எனக்கு ஜஸ்ட் ரன் பண்ணா மட்டும் போதும்னா, நீங்க ஜேஆர்இங்கிறது கூட உங்க சிஸ்டம்ல நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. தேங்க் யூ.